லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல இன்னொரு இலக்கம் 50 53 79 39. இன்னொரு இலக்கம் 99 69 84 94. லிசன் கேர்ஃபுல்லி, கவனமாக கவனிங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதல்ல மெசேஜை கேட்டுடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் சர்ஃபானா, இது சோமாய்த்தியா சர்ஃபானா. இந்த நான் கோயத்திலிருந்து வரப்போல சரியா டியூட்டி ஃப்ரீக்கு சிகரெட் எடுத்துன்னு வந்தேன். சரியா, இப்போ சிகரெட் எடுத்துன்னு வந்தால் இங்கே வந்து சிகரெட் எல்லாம் பிடிச்சியா. இந்த ஸ்ரீலங்கா அங்கேத்துல கோலிஃப் வந்து இங்கே பாவிக்கலாம், கோலிஃப் தான். சரியா, இப்போ பொலிசால வந்து ஒரு சிகரெட் பெக்கெட்டல்ல ஒரு சிகரெட்டுக்கு 5000 ரூபா அடிச்சேன் ஃபைன். புசாய் போடு அப்படின்னு சொல்லி அவனுக்கு நான் சல்லி கொடுத்தா நான் கலண்டு. சரியா, ஏன் மனுஷன்டா நீங்கள் யூடியூப்ல இது செல்லக்குள்ள வந்து இந்த ஸ்ரீலங்கா பொம்பளைகளும் நிறைய பேர் எடுத்துன்னு வர பொடியுமாறு பொம்பளைக நீ தெரியாத எடுத்துன்னு வந்து சும்மா வந்து இங்க வந்து ஒரு சிகரெட்டுக்கு வந்து 5000 ரூபா அடிச்சக்குள்ள தெரியுதானே சொல்வானா. ஏன் மனுஷன்டா நீ கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு கொஞ்சம் சென்னா சரி அவங்கக்கிட்ட இப்படித்தான் சொல்லு. அப்ப நான் வந்து கண்டு இந்த ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்லயும் வந்து கண்டு இந்த சிகரெட் குடிச்ச இடம் எங்கிச்சு அது இது ஏட்டத்தோட வஞ்சனை வந்து எங்களுக்கு ஸ்ரீலங்கானுக்கு வெளியில போயிட்டு குடிச்சிட்டுமா. சரியா, அந்த டூரிஸ்ட் விஷால வார இந்திய ஆட்களோட இதுல பண்ணிக்கணிச்ச ஆட்களுக்கு உள்ளுக்கு இடம் வச்சிச்சு. எனக்கு அது வீடியோ ஆதாரம் பண்ணி வச்சுக்கல, இந்த வீடியோ பண்ணிடலாமே அப்படியே ஒருத்தருக்கு ஒரு ரூல்ஸ் மாதிரி போட்டு வச்சிச்சு போல. வெளிநாட்டு சிகரெட் இங்க வந்து யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிச்சு. இப்போ இங்க நிச்சு போலீஸ்கார. நீங்களும் ஒரு 20 கேடிக்கு மேலே ஓட பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உங்களோட வீட்டுக்கே வந்து டெலிவரி பண்ணி தருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 5000 ரூபா ஃபைன். சரியா, 5000 ரூபா அபராதம். சிகரெட் பேக்கெட்டுக்கு இல்லை, அதாவது இந்த ஒரு சிகரெட்டுக்கு, இந்த சிங்கிள் சிகரெட்டுக்கு ஒரு சிகரெட்டுக்கு 5000 ரூபா ஃபைன். அப்போ அதாவது ஒரு சிகரெட் பேக்கெட்டில் நம்ம புதுசாக பேக்கின் உடைச்சிட்டு அந்த பேக்கெட்லேருந்து ஒன்று எடுக்கிறோம். ஒன்று எடுத்து சிகரெட் பிடிக்கும்போது வந்து பிடிச்சிட்டாங்கன்னா 1,00,000 ரூபா ஃபைன். கையில் இருந்தது 1, பாக்கெட்டில் இருந்தது 19. அதாவது 10 போட்டது சிகரெட் பேக்கெட் ஒன்றா இருந்துச்சுன்னா 50,000, 20 போட்டது இருந்துச்சுன்னா 1,00,000 ரூபா ஃபைன். சிகரெட் பிடிச்சது ஒன்றுக்கு 5000, மீதி இருந்ததுக்கும் சேர்த்து கட்ட வேண்டி வருமா. அதாவது ரோட்டில் சிகரெட் பிடிச்சால் எப்படி நம்ம வெளியில் அங்கே இங்கே பொது வெளிகளில் ரோட்டில் நடம்பாதும் போது சிகரெட் பிடிச்சோம், அதே போல் சிகரெட் பிடிக்கிறதுக்குன்னு ஒரு லொக்கேஷன் இருக்குது. ஆனால் அந்த லொக்கேஷன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷன் சாதாரணமாக வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடியவங்க டூரிஸ்ட்டுகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் இங்கேருந்து சிகரெட்டுகள் நிறைய பேர் இப்போ நம்ம போகும்போது டியூட்டி ஃப்ரீயில் போகும்போது சிகரெட்டை கொண்டு போகிறோம். இப்போ சிகரெட்டை கொண்டு போய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம். குடும்பத்தில் இருக்கிறவங்க எடுத்துகிட்டு வெளியில் போகிறாங்க. அதாவது சிகரெட் ஒவ்வொரு வகையான மேல்ப்ரோ கொண்டு போவாங்க, ஒவ்வொரு வகையான சிகரெட்டுகள் இருக்குது கொண்டு போவாங்க. இப்போ இந்த மாதிரி சிகரெட்டுகளை கொண்டு போய் நாம் குடும்பத்தில் உள்ள யாராவது ஒருத்தர் கொடுத்து அவங்க தெருவில் நின்று சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது சிலருக்கு வந்து வெளிநாட்டு சிகரெட் பிடிக்கிறேன்ற அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷம் கூட இருந்துடும். அப்போ 4 நண்பர்களை சேர்த்துட்டு அந்த மச்சான் வெளிநாட்டு சிகரெட் தம்பி கொண்டு வந்தா, தங்கச்சி கொண்டு வந்தா, மாமா கொண்டு வந்தா, மச்சான் கொண்டு வந்தா, ஃப்ரெண்டு கொண்டு வந்தான்னு சொல்லி சிகரெட் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி பிடிக்கும்போது பிடிப்பட்டாங்கன்னாலும் அவங்களுக்கும் அந்த 5000 தினார் அபராதம் செலுத்த வேண்டி வரும். அதனால் தயவு செய்து சிகரெட் கொண்டு போகிறவங்க அவேர்னஸ் பண்ணிடுங்க. யாராவது ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறீங்களா இருந்தாலும் அவேர்னஸ் பண்ணுங்கள். வெளியில் பொது வெளிகளில் எங்கேயுமே சிகரெட் பிடிக்க தடை செய்யப்பட்ட இடங்களில் சிகரெட் பிடிக்காதீங்க. பிடிச்சா வெளிநாட்டு சிகரெட் பிடிச்சதுக்காக ஒரு சிகரெட்டுக்கு 5000 ரூபா ஃபைன். அதாவது 10 சிகரெட் இருந்தால் 50,000 ரூபா
ஃபைன் கட்டணும். ஒன்று நம்ம பிடிச்சது, இன்னொன்று நம்மள்ட்ட மிச்சமாக இருக்கிற சிகரெட், வெளிநாட்டு சிகரெட்டுன்ற வகையில். அதே வெள்ளைக்காரனுக்கு வெளியில் எங்கே வேண்டாலும், ரோட்டில் எங்கே வேண்டாலும் அடித்து ஊதிட்டு போகலாம். எந்த கேள்வி கணக்கும் இல்லை, யாருக்கும் எந்த கேள்வி கணக்கும் இல்லை. அவர் அந்த சிங்கள வயசில் அதை போட்டிருந்தார். එයා කියනවා මේ මේ පිටරට සිගරට් එක බොන්න බෑලු. බොන්න බෑ කියන්නේ මේ தமிழ்ல போட்டிருந்தாரு, சிங்களத்தில் போட்டதில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக போட்டிருந்தாரு. සිවිලෙත් පෙන්නවා මේ ක්වෙට් අයිඩිය පෙන්නුව පස්සෙන් එයාගෙන එහෙම නෙවෙයි ඔයාට නඩුවක් දාගන්න ඕනේ කියලා. පස්සේ මම ජරාව දීලා තමයි මවත් ආවේ. මං ගාව සිගරට් පැකට් එක හම්බ තියෙනවා ඒ රටම 15000යි. එයා කියනවා මේ එක සිගරට් එක 5000ක් ගන්නවල නඩුව දෙන්නනවා. ஒரு சிகரெட்டுக்கு 5000 ரூபா அடிப்பாங்களாம் வழக்கு போட்டால். அதனால் கிட்டத்தட்ட ஒரு 15000 ரூபா லஞ்சம் கொடுத்து வெளியில் வந்திருக்கிறாரு. லஞ்சம் கொடுத்ததை ப்ரொமோட் பண்ணல, இருந்தாலும் செஞ்சது தவறு தான். இருந்தாலும் அந்த சிச்சுவேஷன், அவர் வந்து குவைத்துக்கு வர வேண்டிய சிச்சுவேஷன், ஏர்போர்ட்டில் வச்சு இது நடந்திருக்குது. சரி, ஓகே, என்ன செய்கிறது, எப்படியாவது வந்தாக, நம்ம ஃப்ளைட் டிக்கெட் ஃபெயில் ஆகிரும், நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்றதால அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஆனால் தயவு செய்து நீங்களும் சிந்தித்து செயல்படுங்க. இங்கேருந்து சிகரெட் பேக்கெட் கொண்டு போகிறீங்க தானே, அதிகமாக கொண்டு போகாதீங்க. இப்போ ரீசெண்டாக எனக்கு அதையும் வந்து ஒரு சகோதரர் சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட நான் ஒரு 2.5 பேக்கெட் சிகரெட் கொண்டு போனேன், அதில் பாதி தான் கொடுத்தாங்க. அதாவது ஒரு நான் கொண்டு போன 25 பேக்கெட் சிகரெட்னா அதில் 12 சிகரெட், அதுவும் நான் கெஞ்சி கூத்தாடி, நான் இவ்வளோ காலமாக கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு பிறகு நாட்டில் இருந்து திருப்பி போய் இலங்கைக்கு வந்திருக்கேன், வெளிநாட்டில் இருந்து. இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கெஞ்சி மண்டாடி, அதுக்கப்புறமா தான் கடைசியாக 12 பேக்கெட் சிகரெட்டை கொடுத்துருக்குறாங்க. மீதி 12 பேக்கெட்டை அவங்க எடுத்துக்கிட்டாங்களாம். அதனால் தயவு செய்து அதிகமான சிகரெட்டும் கொண்டு போகாதீங்க. அதிகமான சிகரெட் கொண்டு போகாதீங்க. கொண்டு போனால் ஒரு பண்டல், அதாவது 10 பேக்கெட் உள்ள ஒரு பண்டலை மட்டும் கொண்டு போகிறது பெட்டர்னு சொல்லுவேன். இல்லையா, அதுவும் கொண்டு போகாமல் விட்டிங்கன்னாலும் நன்மைக்கே. ஏன்னா அதையும் கொண்டு போய் நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அங்கே இருக்கிற யாருக்காவது கொடுக்க போகிறோம். அதனால் இன்னும் 4 பேரை நோயில் தான் நாம் வீழ்த்த போகிறோம். அப்படி இருக்கிறதால கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குறிப்பாக சிகரெட் கொண்டு போகிறத தவிர்த்துக்கோங்க. அப்படி கொண்டு போனாலும் 10 பேக்கெட், அதாவது ஜஸ்ட் பேக்கெட்டுக்கு தானே. இப்போ இந்த மாதிரி சிகரெட் பேக்கெட், இப்படி இருக்கக்கூடிய அந்த சிகரெட் பேக்கெட் இருக்கு இல்லையா, இப்படி இருக்கக்கூடிய சிகரெட் பேக்கெட்டில் 10 பேக்கெட், அதாவது ஒரு க்ரூஸ், அந்த 10 பேக்கெட் மட்டும் கொண்டு போங்க. அதுக்கு அதிகமான சிகரெட் கொண்டு போகாதீங்க தயவு செய்து. அப்படி கொண்டு போனால், அதாவது அதே மாதிரி நீங்கள் போனாலும் சரி, அல்லது நீங்கள் யாருக்காவது கொடுக்குறீங்கன்னாலும் சரி, சொல்லியே கொடுங்க. வெளிநாட்டு சிகரெட் வெளியில் பொது வெளிகளில் பாவிச்சு பிடிபட்டால், புகைப்பிடிக்கும் போது பிடிபட்டால் ஒரு சிகரெட்டுக்கு 5000 ரூபா வீதம் அபராதம் செலுத்த வரும் அப்படின்னு. அரபு நாடுகளில் வெளியிலே வச்சுருப்பாங்க வரவங்க. அது வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் சரி, உள்நாட்டவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஏன் ஆஃப்டர் ஆல் ஹாஸ்பிட்டல் வாசலில், ஹாஸ்பிட்டல்களில் நோயாளிகள் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் வாசலில் கூட இந்த மாதிரி இது வச்சுருப்பாங்க, ஆஸ்டர் வச்சுருப்பாங்க பெருசு இல்லையா. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வாசலில் நின்று கூட சிகரெட் அடிப்பாங்க. பள்ளி வாயிலுக்கு வெளியில் நின்று சிகரெட் அடிப்பாங்க. பாடசாலைகள் பார்க்கிங்கில் அவுட் சைடில் நின்று சிகரெட் அடிப்பாங்க. அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை பாருங்கள். இதோ மால், இந்த மாலில் பாருங்கள் என்ட்ரன்ஸ், இதுதான் என்ட்ரன்ஸ்லேருந்து பப்ளிக் வார அந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வெளியில் 2 பக்கமும் படிக்கட்டு இருக்குது. 2 படிக்கட்டு, இந்த பக்கம் அந்த பக்கம் படிக்கட்டு இருக்குது. மேலே திறந்து மூடுற கதவு இருக்குது. சரியாக சென்டரில் வச்சுருக்குறாங்க பாருங்கள். ஆனால் உள்ளுக்கு மட்டும் சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படின்றத போட்டிருக்குறாங்க. உள்ளுக்கு நோ ஸ்மோக்கிங் அப்படின்றது அழகாக தெளிவாக போட்டிருக்காங்க. ஆனால் வெளியில் ஸ்மோக் பண்ணுறதுக்காக இடம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. என்னத்தை சொல்ல, இதில் வந்து இந்த பக்கம் அந்த பக்கமும் 2 ஸ்டேர்ஸ் இருக்குது, அதாவது படிக்கட்டு இருக்குது. அந்த சென்டரில் வந்து இந்த
சிகரெட் அடிக்கிறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு பாருங்கள். சிகரெட் அடிக்கிறதுக்கு யாருக்கு முடியுமோ அவங்களுக்கு தேவையானவங்க வந்து இந்த இடத்துல சிகரெட் அடிக்கலாம். சிகரெட் அடிச்சுட்டு ஏஸ்டரை வந்து அந்த இடத்துல டஸ்ட்டை கொட்டிட்டு போகலாம். ஆனால் பார்க்கின்களில் குவைத்லையும் பார்க்கின்களில் சிகரெட் அடிக்க முடியாது. 150 தினார் அபராதம் அப்படின்றது மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. 150 தினார் அபராதம் பார்க்கின்களில் சிகரெட் பிடிச்சா. நீங்களும் போனாலும் தயவு செய்து கவனமாக இருங்க. முடிந்த வரைக்கும் இந்த மாதிரியான தகவல்களை அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். முடிந்த வரைக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். வணக்கம். வெறும் 105 கேடிக்கு ஒரு 50 இன்ச் ஸ்மார்ட் டிவி வீட்டுக்கே கிடைக்கும்னா நீங்க நம்புறீங்களா? நம்புங்க. லயன் ஆன்லைன் சொல்யூஷன் மூலமா உங்களுக்கு புதிய ஆஃபர் கொண்டு வந்திருக்கிறோம். 50 இன்ச் ஜிபா ஸ்மார்ட் டிவி. இது ஸ்மார்ட் டிவி உங்களை வீட்டுக்கு ஸ்ரீலங்கால கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வெறும் 105 கேடி. நாங்க இப்படியே கொண்டு போய் கொடுக்க மாட்டோம். இதுக்கு ஒரு பலார் பெட்டி அடிச்சு சேஃப்டியா, கஸ்டமர் சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதனால சேஃப்டியா பலார் பெட்டி அடிச்சு இது கொண்டு போவோம். அதே மாதிரி எங்களுக்கு இதே விட பெரிய டிவி 55 டிவி கொண்டாக்கள் அவங்களுக்கும் தரலாம். வெறும் 120 கேடி. வேற எந்த சதமும் நாங்க அளவிட போறதில்ல. 120 கேடிக்கு இந்த ஃபீச்சர்ஸ் உடைய 55 டிவியும் நாங்க தருவோம். அதே மாதிரி அதே விட சின்ன டிவி ஒன்று வேணும்ன்றாக்கள் 42 இன்ச் டிவி எடுக்கலாம். 42 டிவி உங்களை வீட்டுக்கே கொண்டு போய் கொடுக்கறதுக்கு வெறும் 75 கேடி. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் உள்ள டிவிகள் வேணும்னா நீங்க நாட வேண்டிய ஒரே இடம் லயன் ஆன்லைன் சொல்யூஷன். ஸ்கிரீன்ல நம்பர் போட்டிக்கிறேன், கண்டிப்பா கால் பண்ணுங்க. விசேஷமா இன்னொரு ஸ்கிரீன் பண்றேன். இந்த டிவி எடுக்கிறாக்கள் எங்கள்கிட்ட என்ன எடுத்தாலும் 1 இயர் வாரண்டி. குவைட்ல மட்டும் இல்ல, ஸ்ரீலங்காலையும் 1 இயர் வாரண்டி தருவோம். நீங்க எடுத்த நாள்ல இருந்து உங்களுக்கு என்ன டிஃபால்ட் இருந்தாலும் நம்ம அதுக்கு பொறுப்பு தருவோம். அதனால புறப்பட தேவையில்ல, கால் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல நம்பரை போட்டிக்கிறேன். இன்னொரு வீடியோல சந்திப்போம். டாடா, பை பாய்.